பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த யூனிட் 1 பொறுத்தளவுக்கு இப்ப நடத்த போற ஒரு 10 மார்க் கொஸ்டினும் இன்னொரு 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு 10 மார்க் கொஸ்டின்ல ஒன்னு வந்து உறுதியா உங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த நடத்த போற 10 மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். இந்த கேள்விதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த கேள்வி பத்தி நம்ம டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம். சார், இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும்? யோகால இந்த சூரிய நமஸ்காரம் பண்ண 12 விதமான வழிமுறைகள் இருக்கு. அந்த 12 விதமான வழிமுறைகள் என்ன, அதை பத்தி எல்லாம் தான் இந்த கேள்வி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு அந்த சூரிய நமஸ்காரத்தை பத்தி ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இமேஜ் காட்டிட்டு அந்த வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த கிளாஸை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க கவனிச்சதை வச்சு எக்ஸாமுக்கு ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் இதை பத்தின இன்ட்ரோடக்ஷன் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப நான் சொல்றதை அப்படியே நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, இந்த சூரிய நமஸ்காரம் அல்லது சூரிய வணக்கம். சூரிய நமஸ்காரம் சூரிய வணக்கம் ஒண்ணுதான். இந்த சூரிய நமஸ்காரம் அல்லது சூரிய வணக்கம் என்பது நல்லா கவனிச்சுங்க 12 யோகா தோற்ற அடைவுகளை கொண்ட வரிசை தொகுப்பாகும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? 12 யோகா தோற்றம். யோகா தோற்றம் இருக்குல்ல, நின்றுட்டு இருப்பாங்க, சைவ சாஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி 12 விதமான தோரணைகள் இருக்கு. சரிங்களா? அதான் 12 யோகா தோற்ற அடைவுகளை கொண்ட வரிசை தொகுப்பு தான் இந்த சூரிய நமஸ்காரம். சரிங்களா? இதைத்தான் இதை பார்க்க போறோம். இந்த 12 யோகா தோற்றங்கள்லாம் என்ன, அது எப்படி பண்ணணும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது முதல் பாயிண்ட். அப்ப சூரிய நமஸ்காரம் என்னன்னு சொல்றீங்கன்னா 12 யோகா தோற்ற அடைவுகளை கொண்ட வரிசை தொகுப்பு தான் சூரிய நமஸ்காரம் அப்படி சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இதயத்திற்கும் நல்லதொரு பயிற்சியாக விளங்குகிறது. இந்த சூரிய நமஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா இதயத்திற்கு நல்லதொரு பயிற்சியாக விளங்குகிறது. இந்த ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பாருங்க, உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நேர்மறையான சிந்தனையை ஏற்படுத்துகிறது அப்படி சொல்றாங்க. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் பாருங்க, அதிகாலையில் வெறும் வயிற்றோடு சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்ததாகும். அதிகாலையில வெறும் வயிற்றோட சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்ததாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. இது நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, சார் இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுனால உடல்நலத்திற்கு நல்ல விஷயங்களா இருக்கு, ஆனா அதை தவிர்த்துட்டு இந்த உலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கியமான காரணம், அதுக்கு நம்ம மரியாதை செலுத்துறதாக கூட இந்த சூரிய நமஸ்காரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பாருங்க அஞ்சாவது பாருங்க, பூமியில் உள்ள உயிரினங்கள் வாழ வைக்கும் சூரியனுக்கு நமது நன்றியை தெரிவிப்பதாக கூட இந்த ஒரு வாய்ப்பாக கூட இந்த சூரிய நமஸ்காரத்தை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிடுறாங்க. அப்ப நீங்களே சொல்லிடலாம் சூரிய நமஸ்காரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 12 யோகாவித அடைவுகளை கொண்டது தான் சூரிய நமஸ்காரம். இது இதயத்திற்கு மிக நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம், இது வந்து மனதிற்கும் என்ன சொல்லிருக்காங்க, உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த நேர்மறை சிந்தனை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லிக்கலாம். அடுத்து அதிகாலையில் வெறும் வயிற்றோடு சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூமியில் உள்ள உயிர்களை வாழ வைக்கும் உயிரினத்துக்கு ஒரு நன்மை ஒரு நன்றி செலுத்துவதாக கூட சூரிய நமஸ்காரத்தை வாய்ப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சூரிய நமஸ்காரம் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அடுத்து இந்த சூரிய நமஸ்காரம் அதுல வந்து நான் சொன்னேன் 12 விதமான தோற்ற அடைவுகள் இருக்குன்னு சொல்லி, யோகா தோற்ற அடைவுகள் இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து 6 தோற்ற அதை பார்க்க போறோம். பேலன்ஸ் இருக்க 6 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 6 என்ன அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அதாவது சூரிய நமஸ்காரத்தில் பின்பற்ற வேண்டிய படிநிலைகள் ஒரு 6 படிநிலைகள். அது ஃபர்ஸ்ட் என்னென்ன 6 படிநிலைகள்? படிநிலை 1 பிரணவாசனம். ஃபர்ஸ்ட் 1 பிரணவாசனம். ரெண்டாவது பாருங்க ஹஸ்த உட்டாசனம். 3 பாருங்க ஹஸ்த பாதாசனம். 4 பாருங்க அஸ்வ ஜஞ்சலசனம். 5 பாருங்க தண்டாசனம்.
ஆறு பாருங்க, அஷ்டாங்க நமஸ்காரம். இந்த ஆறு இருக்கு சரிங்களா. இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரணமாசனம். இந்த பிரணமாசனம் வந்து பாருங்க, அந்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்க பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு படிநிலைகள், இந்த 6 சொல்ல பாத்தீங்களா, அந்த 6க்குமே ஒன்னொன்னுக்கு பிராக்கெட் கொடுத்துருப்பேன். அதை கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணிட்டா நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா. அதுல படிநிலை ஒண்ணு பாருங்க, பிரணவாசனம். அதுல வந்து பாருங்க, வணங்கும் தோற்றம். இந்த இமேஜை பாருங்க, அந்த வணங்கும் தோற்றம் இப்படிதான் அந்த பிரணவாசனம் பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்னன்னு எப்படி பண்ணணும் பாருங்க. ஒரு 5 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, யோகா பாயின் விளிம்பில் நின்று கொள்ள வேண்டும். அந்த பேட்டரி பாத்தீங்களா, அந்த யோகா பாய் அதோடைய விளிம்பில் நின்று கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, உங்கள் கால்களை ஒன்றாக வைத்து, கால ரெண்டையும் ஒன்றாக வைத்து இரு பாதங்களும் உடல் எடையை சம அளவில் தாங்கும்படி பார்த்துக் கொள்ளுதல். நம்ம 2 பாதமும் உடல் எடையை சம அளவில் தாங்குற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு கால் வந்து வெயிட் தாங்கிட்டு ஒரு கால் வெயிட்லாம் அப்படி இருக்கக்கூடாது. மூணாவது பாருங்க, உங்கள் மார்பை விரித்து தோள்களை தளர்த்தி கொள்ளுங்கள். தோள்களை வந்து தளர்த்தி கொள்ளுங்கள் சொல்றாங்க. 3. 4 பாருங்க, மூச்சை உள்ளிழுக்கும் போது இரு கைகளையும் பக்கவாட்டிலிருந்து உயர்த்துங்கள். மேல அப்படி உயர்த்துறோம் சரிங்களா. இது வந்து மூச்சை உள்ளிழுக்கும் போது இரு கைகளையும் பக்கவாட்டிலிருந்து உயர்த்துங்கள் சொல்றாங்க. அடுத்த 5வது பாருங்க, மூச்சை வெளியிடும் போது உள்ளங்கைகள் இரண்டினையும் மார்புக்கு எதிரே வணங்கும் நிலையில் கொண்டு வாருங்கள். இதுதான் பிரணமாசனம். ஒண்ணு புரிஞ்சுச்சா? அடுத்து 2வது என்ன சொன்னேன், ஹஸ்த உட்டனாசனம் சரிங்களா. இது என்ன சார் செய்யணும்? இது வந்து பாருங்க, பிராக்கெட் கொடுத்துக்க பாருங்க, கைகளை உயர்த்திய தோற்ற அமைவு. இதுதான் முக்கியம். நான் சொல்றேன், இந்த பிராக்கெட் இதை வந்து கண்டிப்பா நீங்க எழுதுன்னு சொல்லிட்டேன். கைகளை உயர்த்திய தோற்ற அமைவு. இதை எப்படி சார் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, மூச்சை உள்ளிழுத்தபடி மேற்கைகளின் உட்புற தசை காதுக்கு அருகாமையில் இருக்குமாறு இரு கைகளையும் முதுகையும் உயர்த்தி பின்புறமாக உடலை வளையுங்கள். ரெண்டாவது பாருங்க, இந்த தோற்ற அமைவில் பாதங்கள் முதல் கை விரல்கள் வரை உடல் முழுவதையும் மேல் நோக்கி இழுக்கும் வகையில் முயற்சி செய்யப்படல் வேண்டும். இது 2வது. 3வது பாருங்க, ஹஸ்த பாதாசனம் சரிங்களா. இது என்ன சார் பார்க்கணும் பாருங்க, முன்னோக்கி குனிந்த நிலையில் இருக்கும் தோற்றம். இது எப்படி சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, 2ஆம் நிலையிலிருந்து மூச்சை வெளியே விட்டபடி இடுப்பிலிருந்து முன்பக்கமாக மெதுவாக குனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, முதுகெலும்பு நிமிர்ந்தே இருக்கட்டும். முதுகெலும்பு நிமிர்ந்தா இருக்கணும் இந்த இதுல. 3வது பாருங்க, மூச்சை முழுவதுமாக வெளியே விட்ட பிறகு இரு கால்களையும் கீழிறக்கி தரையில் பாத விரல்களுக்கு அருகில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4வது பாருங்க, அஸ்வ சஞ்சலனாசனம். அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை சவாரி தோற்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல எப்படி பண்ணணும் பாருங்க. ஒண்ணு பாருங்க, 3ஆம் நிலையிலிருந்து மூச்சை உள்ளிழுத்தபடியே மெதுவாக உங்களது வலது காலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்னால் கொண்டு போகணும். 2வது பாருங்க, வலது முட்டியை மடக்கி முழங்காலை தரையில் ஊன்றி தலையை நிமிர்த்தி நேரே பாருங்கள். 3வது பாருங்க, இடது பாதம் இரு உள்ளங்கைகளுக்கும் இடையே மிக சரியான நிலை கொண்டிருப்பதை உறுதி செய்யுங்கள் சொல்றாங்க. இதுதான் 4வது. 5வது பாருங்க, தண்டாசனம், அதாவது குச்சி தோற்றம் அப்படி சொல்லுவாங்க. ஒண்ணு பாருங்க, 4ஆம் நிலையிலிருந்து மூச்சை உள்ளிழுத்தபடியே இடது காலை பின்னால் கொண்டு செல்லவும். சொல்றாங்க. 2வது பாருங்க, வலது முழங்காலை நிமிர்த்தவும் 2 கால் பாத விரல்களும் தரையில் முழுமையாக பதிந்திருக்க வேண்டும் சொல்றாங்க. 3 பாருங்க, இடுப்பை உயர்த்தி தலையை கீழ்நோக்கி கொண்டு வர வேண்டும். கைகளை செங்குத்தாக தரையில் பதிய வைக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் 6 பாருங்க, அஷ்டாங்க நமஸ்காரம் சரிங்களா. அஷ்டாங்க நமஸ்காரம் இது வந்து உடலின் 8 பகுதிகள். அப்படின்னு என்ன சார் சொல்லும் போது பாருங்க, ஒண்ணு பாருங்க, 5வது நிலையிலிருந்து அதே இடத்தில் உள்ளங்கைகளை வைத்து பாருங்க, உள்ளங்கைகளை வைத்து உடலை தரை நோக்கி தாழ்த்தி குறிப்பாக உங்கள் முழங்கால் முட்டிகளை மெதுவாக தரையில் கொண்டு வந்து மூச்சை வெளியே விடுங்கள். 2 பாருங்க, இடுப்பினை சிறிது பின்னால் நகர்த்தி முன்புறமாக சரிந்து உங்கள் மார்பும் முகவாய் இவற்றை தரையில் வையுங்கள் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பின்புறத்தை சற்றே தூக்குங்கள். இந்த நிலையில் பாருங்க, முகவாய், மார்பு, 2 உள்ளங்கைகள் பாருங்க, 1 முகவாய், அடுத்து மார்பு, 2 உள்ளங்கைகள், அடுத்து 4 இரு முழங்கால்கள்,
அடுத்து 5 இரு கால் விரல்கள். ஏன்னா உடலில் மொத்தம் 8 பகுதியில் வரும். முகவாய் 1, மார்பு 2, அடுத்து இரு உள்ளங்கைகள்னு சொல்றாங்க. அப்ப 2 4, அடுத்து இரு முழங்கால்கள் 6, இரு கால் விரல்கள் 2 8. அவ உடலில் 8 பகுதிகள் மட்டுமே தரையை தொட வேண்டும். 4வது பாருங்க, இறுதி நிலையில் சுவாசம் இயல்பு நிலையில் இருக்க வேண்டும். சரிங்களா? இதுதான் 6. பேலன்ஸ் இருக்க 6 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம